ஹாய்! இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, பணியாரம் இதுக்கு 3க்குமே ஒரே மாதிரி மாவா ஒரே மாவுல இது 3மே சுட்டுக்கிற மாதிரி ஒரு மாவு தான் அரைக்க போறோம். இது நான் பச்சரிசி, இட்லி அரிசி அது எதுவுமே யூஸ் பண்ணல. ரேஷன் அரிசி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அத நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி ஒண்ணொண்ணா பார்க்கலாம். இது ரேஷன் அரிசி அப்படின்றனால நான் மொத நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். அதாவது முந்தானத்து நைட் 10 மணிக்கு போல ஊற வச்சாச்சு. ஊற வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த உலக்குல 2 உலக்கு நான் அரிசி எடுத்துக்கிட்டேன். இது ஃபுல்லா அப்படியே மேல பொங்கி இருக்க அளவுக்கு 2 உலக்கு எடுத்துக்கிட்டேன். இது கூடயே பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். வெந்தயம் சேர்த்தோம் அப்படின்னா, அது தோசை முறுமுறுன்னு இருக்கும். நல்லா வாசமாவும் இருக்கும். அதுக்கு தான் வெந்தயம் சேர்க்கறது. 2யுமே கழுவிட்டு நைட்டு ஃபுல்லா ஊற வச்சிரணும். ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உளுந்து ஊற வைக்கணும். சப்போஸ் நீங்க தொளி உளுந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அத மொத நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. அதாவது அது தொளி உளுந்து அளவு வேற. அத நீங்க கேட்டீங்க, யாராவது கமெண்ட்ல கேட்டீங்கன்னா, நான் அத 2வது சொல்றேன். இது 1/4 உலக்கு எடுத்துக்கிட்டேன்னு வைங்க. நீங்க எந்த உலக்குல அரிசி எடுக்கிறீங்களோ, அந்த உலக்குல 1/4 உலக்கு உளுந்து எடுத்துக்கணும். அரைக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஒரு டைம் கழுவிட்டு அந்த தண்ணிய ஊத்திட்டு, மறுபடியும் தண்ணி ஊத்தி ஊற வைக்கணும். அந்த ஊற வச்ச தண்ணியிலே தான் அந்த உளுந்து அரைக்கணும். உளுந்து அரைச்ச வீடியோ எடுத்தேன். அது டெலீட் ஆயிருச்சு. அது எனக்கே தெரியல. அதோட பதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த உளுந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தான் அரைக்கணும். ஃபுல்லா ஊத்திறக்கூடாது. அந்த மாவு பொங்கி வராம போயிரும். கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு நல்லா வழுவழுன்னு அரைச்சிட்டு, ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு அந்த உளுந்த மாவு போட்டிங்கன்னா, அந்த உளுந்த மாவு கரைஞ்சு போகக்கூடாது. கரைஞ்சு போகாம அப்படியே மொத்தமா நிக்கணும். அதுதான் உளுந்து பதம். அந்த அளவு வந்ததுமே நீங்க உளுந்த எடுத்துறலாம். எடுத்துட்டு அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியுமே ரொம்ப வழுவழுன்னு அரைச்சிடக்கூடாது. இட்லி ஒரு மாரி விழுவிழுன்னு இருக்கும். கொஞ்சம் கொர கொரன்னு இருக்கணும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரவ மாரி இருக்கணும். அந்த அளவுல அரிசி ஆட்டிக்கோங்க. ஆட்டிட்டு இது 2யுமே நல்லா கை விட்டு தான் கலக்கணும். கரண்டி விட்டு கலக்கக்கூடாது. ஏன்னா, உளுந்த மாவெல்லாம் மேல நிக்கும். அரிசி மாவெல்லாம் அடியில நிக்கும். நீங்க கரண்டி விட்டு கலக்கும்போது, எல்லாம் ஒரே மாதிரி கலந்து வந்துருச்சான்றது நமக்கு தெரியாது. அதனால நல்லா கை வச்சு கலந்துக்கோங்க. நான் நேத்து காலையில ஒரு 10 மணி போல தான் மாவு அரைச்சேன். மொத நாள் நைட்டு 10 மணிக்கு ஊற வச்சு, நேத்து காலைல 10 மணிக்கு தான் அரைச்சேன். அரைச்சிட்டு அந்த இத நல்லா கை விட்டு கிளறிக்கணும். நான் நேத்தே ஃபுல்லா மாவு 2 உலக்கு தான். அது நேத்தே சரியா போகணும் அப்படின்றனால நான் அப்பயே உப்பு போட்டேன். இல்ல அப்படின்னா, நீங்க உப்பு சுடும்போது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது காலைல 10 மணிக்கு கொண்டு போய் மெத்துல வச்சுட்டு, ஒரு 5 மணிய போல எடுத்துட்டு வந்துட்டேன். சப்போஸ் உங்க வீட்டுக்கிட்ட வெயில்ல வைக்க முடியாது அப்படின்னா, நீங்க உங்க வீட்லயே கொஞ்சம் சூடான பகுதி எதுவோ அங்க வச்சுருங்க. அப்ப மாவு கொஞ்சம் நம்ம வச்சிருந்த அளவ விட கொஞ்சம் பொங்கி வந்திருக்கும். அந்த தட்ட தொறக்கும்போதே நமக்கு அந்த புளிச்ச ஸ்மெல் வரும். அதுதான் கரெக்டான இதுன்னு வச்சுக்கோங்க. நல்லா புளிச்சிருச்சு அப்படின்னா, இட்லி, தோசை 2மே சூப்பரா இருக்கும். நான் அந்த இட்லி ஊத்துன இதையுமே நான் அந்த வீடியோல காமிச்சிருக்கேன் பாருங்க. இட்லி ஊத்தும்போது அது ஃப்ளாட்டா இருக்கும். வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் பொங்கி வந்திருக்கும். அப்படின்னா இட்லி நல்லாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். நல்லா பஞ்சு மாரி இருக்கும். அதே மாதிரி இட்லி சுட்டுட்டு அந்த இதுலேருந்து எடுக்கிறீங்க பார்த்தீங்களா? எடுக்கும்போது அந்த தட்டில் ஃபஸ்ட்டு தண்ணி தெளிக்கணும். அந்த தட்டை எடுத்துட்டு அந்த துணியிலேயும் நல்லா தண்ணி தெளிச்சுட்டு அப்புறம் எடுங்க. அப்போ தான் அந்த துணியில் ஒட்டாமல் இட்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வரும். இல்லைனா துணியிலலாம் ஒட்டி ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இட்லி நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு போல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த அளவு எங்கள் அம்மா தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அப்படி தான் இப்போ வரைக்கும் நான் அரைச்சிட்ருக்கேன். தொளி உளுந்து இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். இட்லி நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவில் பணியாரம் சுட்டு காமிக்கல. தோசை மட்டும் தான் சுட்டு காமிச்சிருக்கேன். அந்த தோசையுமே அப்படி தான் நல்லா இது பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் மொந்தமாக தான் ஊற்ற தெரியும் அப்படின்றனால நான் மொந்தமாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு மெல்லிசா ஊற்ற பிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் மெல்லிசா கூட ஊற்றிக்கலாம். நல்லா சுட்டுட்டு நல்லா 2 பக்கம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா செவந்து முறுமுறுன்னு இருக்கும். அந்த வெந்தயம் சேர்த்தோம் பார்த்தீங்களா? அந்த வெந்தயம் சேர்க்கறனால தோசை நல்லா வாசமாகவும் இருக்கும். நல்லா கலர் கொஞ்சம் மாறி வந்திருக்கும். ப்ரௌன் கலரில் வரும்னு வைங்களேன். அந்த மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சப்போஸ் உங்களுக்கு தொளி உளுந்து போட்டு மாவு அரைக்கிற வீடியோ வேணும் அப்படின்னா கேளுங்க. கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் நீங்கள் பார்க்க முடியும். பாய், நாளைக்கு பார்க்கலாம். அந்த தோசை பார்த்தீங்களா? பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதாவது நான் கொஞ்சம் மொந்தமாக ஊற்றிருக்கேன். நீங்கள் மெல்லிசா ஊற்றுனீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இப்படி தான் பிடிக்குன்றனால நான் இப்படி ஊற்றிருக்கேன்.